எப்பொழுதும் போல் நான் பேசுகிற ஒரு நிலையிலே நான் இப்பொழுது இல்லை. தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள், தமிழர் புத்தாண்டு என்னை சந்தித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். உடல் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் குரல் நன்றும் போயிருக்கிறது. கண்ணாடி இழைப்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நான் பொறுப்பேற்று 5 தினங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு 25க்கும் மேற்பட்ட பொறியாளர்களை வைத்துக்கொண்டு இந்த பணிகளை அந்த குறிப்பிட்ட காலங்களில் என் ஐயன் திருவள்ளுவருடைய சிலை 25வது வெள்ளி விழாவை கொண்டாடுகிற அந்த அற்புதமான தினத்தில் அதை முதலமைச்சர் திருக்கரத்தால் திறந்து வைக்க வேண்டும். அதில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் நம்முடைய திருவண்ணாமலை ஆதிதனமான பொன்னம்பலடிகளார் அவர்களும் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். அந்த நிகழ்ச்சியை பொதுப்பணித்துறையின் சார்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததும் பாலத்தை அமைப்பதற்கும் நான் 5 தினங்கள் 5 இரவுகள் பொறுப்பேற்ற அந்த காலகட்டங்களில் கடற்காற்று என்னுடைய அதிகமாக நான் சுவாதித்து அன்றையிலிருந்து குரல் வளம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது. அந்த நிலையில்தான் இப்பொழுது உங்கள் முன்னால் நிற்கிறேன். தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த வரலாறு உண்டு. அந்த வரலாற்றிலே சங்கம் வைத்து வளர்த்த பெருமை பாண்டிய மன்னர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. சேரர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன், சோழர்கள் வரலாறையும் படித்திருக்கிறேன். ஆனால் இதில் விஞ்சி நிற்பது பாண்டிய மன்னர்கள் தான் தமிழை அதிகமாக வளர்த்திருக்கிறார்கள். கண்ணுக்கு தெரிந்த சான்று 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை மதுரை மாநகரில் தொடக்கி வச்சு அந்த சங்கத்தை வளர்த்தவர் பாண்டித்துரை தேவர். அப்படி வரலாறு சொல்லுகிறது. அத்தகைய வரலாறுக்கு சொந்தமான மண்ணில் இருந்தான் நாம் சிறப்பு விருந்தாக இருக்கிற கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அங்கிருந்து நம்மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையை பற்றி பல வகையிலே பல பேர் பேசுகிறார்கள். எங்களை போன்ற பகுத்தறிவாளர்கள் அடையாளப்படுத்துவது என்பது திருவண்ணாமலை வேறு. இது முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி. இது திருவண்ணாமலை என்று எண்கோன் வடிவத்தில் அமைந்த ஒரு நகரம், கோவில் நகரம், ஆன்மீக நகரம், மலைநகரம் என்று இப்படி பார்க்கிறார்கள். இந்த நாட்டுப்புற கலைஞர் இசைக்கு முன்னால் இங்கே நம்முடைய கலைக்கு அடிப்படையாக இருந்தது கூத்து. அதனால்தான் ஆண்டாண்டு நாம் அந்த தெருக்கூத்தை விடுவதே இல்லை, அதுக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த கூத்திலே அவர்கள் பேசிய அந்த வசனங்களை எல்லாம் கண்டோம். முன்னோர்கள் பேசிய வசனம். திருவண்ணாமலையை பெருமைப்படுத்துகிற பொழுது இப்படி பேசுகிறார்கள். கிருதாயுகத்திலே அக்னி மலையாகவும், திரேதாயுகத்திலே பொன்மலையாகவும், கலியுகத்திலே கல்மலையாகவும், பல யுகங்களை அழியாத மலையாக இந்த திருவண்ணாமலை இருந்ததாக ஆன்மீக பெருமக்கள் அப்படித்தான் இதை குறிப்பிடுகிறார்கள். ஆக அழியாத மலையாக திருவண்ணாமலை இருக்கிற காரணத்தினால் நாங்கள் துவக்கியிருக்கிற இந்த அருணித்தமிழ் சங்கம் என்பது அழியாத சங்கமாக இந்த திருவண்ணாமலையில் நிலைத்து பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. 2ஆம் நூற்றாண்டில் முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை
சமணர்கள் மதம்தான் இந்த பகுதியில் நீடித்திருந்தது. தமிழ்நாட்டை விட சமணர்களுடைய பல்வேறு அடையாளங்கள் நமக்கு தெரியும். சேத்துப்பட்டு, போலூர் போன்ற பகுதியில் நம்முடைய மாவட்டத்தில். ஆக 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை சமணர்களுடைய தாக்கம் இந்த பகுதியில் இருந்திருக்கிறது. சைவக்குறவர்கள் என்று சொல்லப்பட்ட 4வர்களிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர் ஆகிய 3வரும் இயற்றிய திருத்தலங்கள் பாடியதுதான் தேவாரம் என்று சொன்னோம். மாணிக்கவாசக பெருமான் பாடிய பாடல்களை திருவாசம் என்று அழைக்கப்பட்டது. தமிழ் கடவுள் என்று நம்மால் பெருமைப்படுவது முருகன். ஆந்திராவுக்கு அந்தாண்ட போனீங்கன்னா வட தேசத்தில், வட மாநிலங்களில் முருகன் தெரியாது. வெளிநாட்டுக்கு தெரியும், லண்டனுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும். அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள். வட இந்தியாவிலே முருகன், தமிழ் முருகன் பெயரை யாரும் பெருமைப்படுத்துவதில்லை. ஆனால் தமிழ்கடவுள் முருகன் திருக்கோயில்களிலே அருணகிரியார் பாடிய பாடல் தான் திருப்புகழ் என்று சொல்லுகிறோம். அவர் காலம் என்பது 15ஆம் நூற்றாண்டு. அந்த 15ஆம் நூற்றாண்டில் திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாத பெருமான். இன்னும் நான் வெளிப்படையாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். அது நான் ஒற்றுக்கொண்டால் தான் சரியாக இருக்கும். 20, 21, இந்த காலகட்டங்களில் தமிழை திராவிட இயக்கம் வளர்த்திருந்தாலும் 20 வரை தமிழை வளர்த்த பெருமை பக்தி இலக்கியத்தையே சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் சான்றுகள் கூறுகிறது. அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் 16,000 பாடல்கள். அதில் நமக்கு கிடைக்கப்பட்டது 1307 குறள்கள். அதிலும் குறிப்பாக இதை சொன்னால் சிறப்பு விருந்தினருக்கு பிடிக்கும் என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். அதில் 1088 பாடல்கள் தான் சந்தம் அமைத்து அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அப்படியே பாடிய அவரை வித்தார கவி என்கலாம், மதுர கவி என்கலாம், ஆசு கவி என்கலாம், நாவுக்கரசர் நாவலர் என்கலாம், இசை ஞானியர் என்று சொல்லலாம், தாள செல்வர் என்று கூட அவரை குறிப்பிடுகிறார்கள். இயல் இசை நாடகத்தன்மை உள்ளதால் அவரை முத்தமிழ் அரசு என்று கூட எங்கள் பகுதியில் அவரை நாங்கள் குறிப்பிடுகிறோம். சந்த கவிதை தலைவர் அருணகிரிநாதர். அவர் வாழ்ந்த திருவண்ணாமலைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து இங்கே வருகை பெருந்திருப்பது நமக்கு பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. நவதானியங்களை 9 என்பது தீர்மானித்தவன், நிர்மாணித்தவன் தமிழன். திசைகளை 8ஆக பிரித்தவன் தமிழன். இசையை 7ஆக கொடுத்தவன் தமிழன். சரி கம பத நிச. நிலத்தை 5ஆக பிரித்தவன் தமிழன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. காற்றை 4ஆக பிரித்திருக்கிறான் தமிழன். தென்றல், வாடை, கோடை, கொண்டல் என்று 4ஆக பிரித்திருக்கிறான். வாழ்க்கையை 2ஆக பிரித்திருக்கிறான். அக வாழ்க்கை, புக வாழ்க்கை என்று 2ஆக பிரித்திருக்கிறான். நம்முடைய மொழியை 3ஆக பிரித்திருக்கிறான். ஏர்த்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3ஆக பிரித்திருக்கிறான். அந்த 3ஐயும் ஒன்றாக, அந்த 3ஐயும் ஒன்றாக அடையாளம் கண்டவன் தமிழன், தமிழ்நாட்டுக்காரன். அந்த அடையாளத்தினுடைய மொத்த ஒருவன் தான் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என் அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கலைஞர் நான் இங்கே குறிப்பிடுவதற்கு அவரின் அன்பால், அவரின் அரவணைப்பால், அவரால் பட்டம் சூட்டப்பட்டவர் தான் கவி பேரரசு வைரமுத்து என்று பட்டம் சூட்டப்பட்டவர் தான் கலைஞரால் இங்கே வந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர். இவரை பற்றி நிரம்ப சொல்லலாம்.
குரல் எனக்கு ஒத்துழைக்கவில்லை. 1980 என்னுடைய திரைவலை வாழ்க்கை தொடங்குகிற காலம். நேற்றைய முன்றைய இது கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன், நிழல்கள் ரவி நடித்த படம். இது ஒரு பொன்மாலை பொழுது, பொன்மாலை அல்ல, எந்த காலத்தில் எங்களுடைய நிழலாக ஆடிக்கொண்டிருக்கிற அந்த பல்லவி, இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற அந்த பாடலோடு தான் உடைய திரைவலை வாழ்க்கை தொடங்குகிறது. எண்ணி பார்க்கிறேன், யாராலும் இதுவரை எனக்கு தெரிந்து, கண்ணதாசனை கூட நான் அறிந்தவன் நான். ஏன் ஒரு முறை அவர் அழைத்து கொண்டது நிகழ்ச்சியை நடத்தியவன் நான். எனக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் வாலி அவர்கள், அண்ணன் வாலி அவர்கள். கற்பக நகருக்கு சென்று பலர்களும் சந்தித்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நானும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். என் திரைப்படத்திற்கு ஒரு பாடலை வைத்து நான் எழுதியிருக்கிறேன். இவர் பாடலும் எனக்கு இடம் பெற்றிருக்கிறது. அது தொலைக்காட்சியிலே, கலைஞர் தொலைக்காட்சியை நான் எடுத்த ஒரு தொலைத்தொடருக்கு இவர் பாடலும் நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இத்தனை கலைஞரையும் பார்த்திருக்கிறேன். புலமை பெத்தன் பல பேருக்கு நினைவு இருக்காது. எனக்கு நண்பராக இருந்தவர் அவர். இலங்கை தமிழர்கள் விஷயத்திலே நானும் அவர் ஒன்றாக பணியாற்றிய காலங்கள் ஒரு காலம் உண்டு. புலமை பெத்தன் நான் பிடிச்ச மாப்பிள்ளை என்கிற திரைப்படத்தில் அவருடைய பாடல் தான் நான் வைத்தேன். ஆனால் அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அயர்ந்து போகிறேன். நான் எண்ணி எண்ணி பார்க்கிறேன், 6000க்கும் மேற்பட்ட பாடலை எழுதிய பெருமை நம்முடைய சிறப்பு விருந்தினை மட்டும்தான் சாருகிறது. 45 ஆண்டு காலம். இன்றைக்கு இளமையாகவே அவர்கள் பாடல் இருக்கிறது, உருவமும் இளமையாகவே இருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். 45 ஆண்டு கால வாழ்க்கை. அவர் பாடலிலே காதல் ததும்பும், அவருடைய பாடலிலே வீரம் கொக்கரிக்கும். சோகத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இளம்பை ததும்பும். அப்படிப்பட்ட மையத்தை வைத்துத்தான் இவருடைய பாடல்கள் இருக்கிறது. ஒன்றா இரண்டா நான் சொல்லுவது எனக்கு என்னமோ தெரியல. அவர் பாடல் பாடிய எழுதிய பாடல் ஒன்று எது பிடிக்கிறது என்று சொன்னால், இந்த நிலாவை நான் கையில் பிடிச்சேன் ராசாவுக்காக என்ற பாடல் தான் என் மனதில் எப்பொழுதும் அழுத்தமாக இருப்பது. காரணம், என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா என்னை இடுப்பில் வைத்துக்கொண்டு நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்று ஒரு கற்பனைக்காக பாடினார்கள். ஆனால் தமிழனுக்கு நம்பிக்கை ஊட்டியது, விஞ்ஞானத்திற்கு நம்பிக்கை ஊட்டிய பாடல் இது என்று சொன்னால், நிலாவை நான் கையில் பிடிச்சேன் என் ராசாவுக்கா என்று சொன்னால், தமிழனால் நிலாவுக்கு கூட போக முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது அந்த மைய கருத்து அந்த பாடலிலே. அவர் என்ன நினைத்துக் கொண்டு எழுதினாரோ என் பார்வையில் அப்படித்தான் புரிகிறது. அப்படிப்பட்ட பாடலோடு அவர் நின்றுவிடவில்லை. வைகரை மேகங்கள் என்று துவக்கிய பல கவிதை தொகுப்புகள், வடுகப்பட்டி முதல் வாழ்க்கை வரை. என்ன தாய்மண் அவருக்கு வடுகப்பட்டி, அது எப்பொழுதும் அந்த இடத்துல கோரிக்கை வைத்ததே இல்லை. அந்த வடுகப்பட்டி முதல் வாழ்க்கா வரை போன்ற கட்டுரைகளே இருந்து, தண்ணீர் தேசம் வில்லோடு வா நிலவே, கள்ளிக்காட்டு இதிகாசம், 3ஆம் உலகப் போர் போன்ற எண்ணற்ற புதினங்களை எழுதிய பெருமை நம்முடைய கவி பேரரசு வைரமுத்தியே சாரும். 1990 கலைமாமணி விருது, 2003 சாகித்ய அகாடமி விருது, 2014 பத்மபூஷன் விருது, 7 முறை சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பெற்றவர் தான் நம்மனுக்கு விருந்தினராக இங்கே வந்திருக்கிறார். அவருடைய காவியத்திலேயே எனக்கு பிடித்த காவியம் எது தெரியுமா? கருவாச்சி காவியம். ஏன்னா அவர்தான் எழுதினார் கருவாச்சி காவியம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்ற பல்லவி எழுதிய அவர் தான். காரணம்,
நிறத்திலே நானும் அவர் ஒத்து போகிற கருப்பு. கருவாச்சி காவியம் என்பது எனக்கு பிடித்த காவியம். அந்த கருவாச்சி காவியம் எழுதிய கருப்பு வைரம்தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். ஆக இந்த மாலை பொழுதிலே திருவண்ணாமலை அருணைத்தமிழ் சங்கத்திற்கு சாதனையாளர்களுக்கு விருது வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிற அவரை அருணை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் இந்த ஆன்மீக நகரின் சார்பாகவும் மலைநகரின் சார்பாகவும் வந்திருக்கிற தமிழ் நெஞ்சங்களின் சார்பாகவும் அவரை நான் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த நிகழ்விலே வருகை புரிந்து தமிழ் தொண்டுக்காக மரமலடிகளாரை திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கும், பொது தொண்டுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி விருதை சகோதரி ஹேமமாலிக்கும், கலைத்தொண்டை கலைவாணர் NSK விருதை தம்பி டாக்டர் பாரி இளவழகன் அவருக்கும், ஆன்மீக தொண்டை கிருபானந்த வாரியார் விருதை திரு அப்துல் ரஹ்மானுக்கும், சமூக நீதிக்கான அந்த விருதை இந்த ஆண்டு முதல், ஏன்னா சமூக நீதிக்கும் பெயர் போன மண்ணு தான் இந்த மண்ணு. ஏன்னா இந்த மூணில் திராவிடமும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்து பயணிக்கிற மண் இந்த திருவண்ணாமலை மண். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் காலையிலே அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு போவார்கள், மாலையிலே என்னோடு கைதோத்து கொண்டு பகுத்தறிவு கூட்டத்திற்கு வந்து இங்கே பாசறை நடத்தி கொண்டிருப்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். தமிழ்நாட்டில் எந்த மண்ணுக்கும் இல்லாத இந்த மண்ணில் ஒரு வாடை இருக்கிறது. திராவிடமும் ஆன்மீகமும் இரண்டும் பயணிக்கிற ஒரு ஊர் இந்த ஊர். எனவே அப்படிப்பட்ட சமூக நீதிக்கான அந்த விருதை அண்ணன் கலைஞருடைய பெயரிலே நீண்ட நெடுநாளாக இருந்த என்னுடைய அருமை நண்பர் பட்டாபிராமன் அவர்களுக்கு இங்கே வழங்கியிருக்கிறார். நான் 2 செய்திகளை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அருணை தமிழ் சங்கம் என்பது ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு சங்கம். இந்த சங்கம் அதனால்தான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த சர்டிபிகேட்டில் என்னுடைய மதம் எது என்று சொன்னால் இந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. புகழ்பெற்ற நம்முடைய டேனிஷ் மிஷனுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்ற என் நண்பர் ஆல்பர்ட் அவர்கள் செயலாளராக இருக்கிறார். அவர் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர். என்னுடைய குடும்ப நண்பர் நம்முடைய பெரியவர் கோட்டை அமீர் விருதை கலைஞரார் பெற்ற நம்முடைய ஜமாலுதீன் அவர்கள் அவர் ஒரு இஸ்லாமியர். ஆக இஸ்லாம், கிறித்து, இந்து என்று சொல்லப்பட்ட இந்த 3 மந்தகங்களை உள்ளடக்கியவர்களாக நாங்கள் இருந்தாலும் எங்கள் சங்கம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு பொது சங்கமாகத்தான் அருணை தமிழ் சங்கம் இருக்கிறது. ஆனால்தான் ஆன்மீக தொண்டு என்பது அருணகிரிநாதர் பெயர். ஆன்மீக தொண்டு என்பதை நான் இப்பொழுது நம்முடைய கிருபானந்த வாரியார் பெயரிலே கொடுக்கிறோம். ஏன்னா கிருபானந்த வாரியார் ஒரு காலத்தில் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் பெயரிலே கொடுக்கிறோம். இந்த சைட்டேஷனை விருதை யார் படிக்கலான்னு நான் முடிவெடுத்தேன். எங்களோடு இருக்கிற தம்பிமார்களிலேயே ஸ்ரீதர் தான் ஆன்மீகத்தை ரொம்பமாக விரும்புவார். அதனால் அவர் கையாலே படிக்கலான்னு விட்டேன். ஸ்ரீதரை முன்னாள் நகரமன்ற தலைவர், அது கூட ஆண்டாண்டு படிக்கிறார். இந்த ஆண்டு ஆன்மீக விருது யாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்கிற பொழுது நாங்கள் முடிவெடுத்தது, ஆன்மீகம் என்பது எல்லா மதத்திலும் தொண்டு செய்கிறார்கள். கிறித்துவ மதத்திலே இருக்கிறவர்கள் கிறித்துவ ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்கிறார்கள். இந்து மதத்தில் இருப்பவர்கள் இந்துவை அவர்கள் என்ன நேசிக்கிறார்களோ அந்த கடவுளை மையப்படுத்தி ஆன்மீக தொண்டு செய்கிறார்கள். ஆக இஸ்லாத்தில் இருப்பவர்கள் அவருக்கு பிடிக்கிற அந்த மதத்தை சார்ந்த நபிகள் நாயகமோ அல்லது அல்லாவுக்கோ தொண்டு செய்கிறார்கள். ஆக அந்தந்த மதத்திலே செய்வது ஆன்மீக தொண்டு தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால் குழு என்ன முடிவு செய்தார் என்று சொன்னால், இந்த ஆன்மீக தொண்டு செய்வதற்கு
அப்துல் ரஹ்மானை நாம் முடிவு செய்யலாம் என்று சொன்ன பொழுது நான் கேட்டேன், அவர் ஆன்மீக தொண்டு செய்கிறது அப்துல் ரஹ்மானை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அவருடைய குறிப்புகளை நாம் படிக்கிற பொழுது நியாயமாக அவருக்குத்தான் கொடுக்கணும். ஆனால் ஒரு வார்த்தை அவர் கேட்டுக்கும்பா, ஏன்னா பேரோ அப்துல் ரஹ்மானாக இருக்கிறது, கொடுப்பதோ கிருபானந்த வாரியாக இருக்கிறது, அது ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரான்னு எனக்கு மனத்தோட மாற்றம் இருக்கிறது என்று கேட்ட பொழுது, நம்முடைய அருணைத்தமிழ் சங்கத்தில் இருந்து அவரை கேட்ட பொழுது அப்துல் ரஹ்மான் சொன்னாராம், ஏன் ஆன்மீகம் என்பது பொதுவானது தான், நம்முடைய மண்ணிலே பிறந்த நம்முடைய கிருபானந்தாரியார் பேரால் பெறுகிற அந்த விருதை நான் பெருமையாக கருதுகிறேன், எனவே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். இஸ்லாமியத்திற்கு தொண்டு செய்த ஒரு அப்துல் ரஹ்மான் இந்தின் பெயரால் ஆன்மீக தொண்டு செய்த கிருபானந்த வாரியார் பெறுவது என்பது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டை எங்க நடந்ததா தெரியவில்லை. அருணை தமிழ் சங்கம் தான் அந்த புரட்சியும் நாம் செய்திருக்கிறோம். அதனால் நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். நான் இன்னொரு செய்தியும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலைவாணர் NSK விருது, அது எனக்கு ரொம்ப பிடித்த விருது. என்னுடைய உள்ளத்தால், என் உடலால், என்னுடைய உணர்வால். ஏன்னா இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியும், ஆரம்ப பள்ளி காலத்திலே நான் டிராமா போட்ட காலத்தில் இருந்து, அதுக்கு பின்னால் சினிமா படம் எடுத்ததிலிருந்து, சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனதிலிருந்து, சினிமாவில் நானே நடித்த காலம் முதல் கொண்டு என்னுடைய உணர்வுகள் அப்படி உண்டு அந்த கலை உலகத்திலே. ஆனால் எனக்கு தோணாதது, இந்த மாவட்டத்தில் எனக்கு தோணாதது ஏறத்தாழ நான் பல படங்களை, ஏன்னா நான் தெலுங்கில் கூட படம் எடுத்தேன், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு தோணானதை அருணை தமிழ் சங்கம் என்று நடத்தி கலைகளுக்கெல்லாம் உந்து சக்தியாக விதையாக இருந்தது தெருக்கூத்து தான். தெருக்கூத்தில் இருந்துதான் நாடகம், நாடகத்திலிருந்து தான் திரைப்படம், திரைப்படத்திலிருந்து தான் இன்றைக்கு இந்த தொலைத்தொடர் என்கிற இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகள். அதுக்கு அடிப்படையாக இருந்தது தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்து பிறந்தது வடார்காடு மாவட்டம். ஆனால் இத்தனை நான் திரைப்படம் எடுத்தவன், இந்த மண்ணின் பெருமை எனக்கு சொல்ல ஒரு நேரம் கிடைக்கல என்று சொல்ல முடியல, எனக்கு அந்த சிந்தனை தோணவில்லை. ஆனால் என் பகுதியிலே பிறந்த இந்த மண்ணை சார்ந்த தம்பி பாரி இளவழகன் தெருக்கூத்தை மையகமாக வைத்தே ஜமா என்று ஒரு படத்தை எடுத்திருந்தார். நான் கவிப்பேரசர் தான் சொன்ன, அந்த படத்தை தயவு செய்து பாருங்கள். அநேகமாக அது அவார்டு வாங்குற படம். அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் என் கையில் கிடைத்திருந்தால் அது 100 நாள் ஓட வேண்டிய படம். அற்புதமாக அந்த படத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தார். கொஞ்சம் எடிட்டிங்கில் ஏமாந்து போயிருந்தார். அப்படி ஒரு படம். அந்த படத்தை பார்த்து விட்டு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நானே ஆனந்த கண்ணீர் விட்டேன். ஏன்னா எங்கள் பகுதியில் இருக்கிற தெருக்கூத்து கலைஞருடைய அதனுடைய இடர்பாடுகள், அவள் படுற கஷ்டங்கள். வீட்டில் சாப்பாடு இருக்காது, ராத்திரிக்கு அவன் தான் பார்த்தீங்கன்னாக்கா கர்ணன் வேஷம் போட்டிருப்போம். வீட்டில் சாப்பாடு இருக்காது, ஒரு வேளை போடுகிற வேஷமோ கர்ணன் வேஷம். யார் பேர்த்தையும் கேட்க மாட்டான். ஆனால் ராத்திரிக்கு பேசுகிற வேஷத்திலே பார்த்தோம்னு சொன்னான், அவனை கிருஷ்ண வேஷம் போட்டு அவன் பேசுகிற பேச்சு தெருக்கூத்திலே நம்மளால் பார்க்கவே முடியாது. சரளமான வசனங்கள். அதையெல்லாம் ஜமா என்கிற, ஏன்னா அந்த ஜமா என்கிற வார்த்தை இங்கே எப்படின்னு சொன்னால், எங்கள் பகுதியில் பல ஜமாக்கள் இருக்கிறது. தென்மூடியூரில் ஜமா, கல்லேரியில் ஜமா, இப்படி பல ஜமாக்கள். ஒரு குழு என்பதைத்தான் அந்த காலத்தில் ஜமா என்று வைத்திருக்கிறார்கள். ஒரு ஜமாவுக்கும் ஒரு ஜமாவுக்கு என்ன போட்டி, என்ன பொறாமை அந்த காலத்திலே என்பதையெல்லாம் இந்த படத்திலே தம்பி பாரி இளவழகன் மிக அற்புதமாக, நாங்கள் சினிமாவில் தான் சொல்லுவோம் நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஜமா என்கிற படத்தை எடுத்ததால் தான் அவர் கூட மனு போடணும்னு நினைக்கல. அருணை தமிழ்ச்சங்கம் சார்பாக நானே தொடர்பு கொண்டு இந்த தம்பி பாரியை ஒரு மனு போட சொல்லு என்று சொன்னவனே நான் தான் என்று சொன்னால் இந்த படத்தின் மீது எனக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு என்று யோசித்து பாருங்கள். ஆக இப்படிப்பட்ட நம்முடைய மண்ணை சார்ந்த பெருமைக்குரியவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்து எங்கள் தமிழ் சங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற எங்கள் அன்பு தலைவனால் அன்போடு
கவிப்பேரரசு கவிப்பேரரசு என்று அவர் வாயால் சொல்வதை நான் பக்கத்திலிருந்து மகிழ்ந்து கேட்டவன் நான். அப்படிப்பட்ட கவிப்பேரரசு நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை சொல்லி வருக வருக என்று வரவேற்பதோடு இந்த மேடை அமைத்ததிலிருந்து சாதனையாளருக்கு வழங்குவரை இதில் கிட்டத்தட்ட 19 தம்பிமார்கள் இதில் என்னோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த அளவில் என்னோட உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.